என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவிதை அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தூய திருறுதி ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம், இந்த தூய இதயத்திலிருந்து வருகின்ற அளவு கடந்த ஆசிரியர்கள் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் மிக மிக அதிகமாக ஆஸ்வதிக்க திருப்பலியில் உங்களுக்கு ஆய்ச்சிவிக்கின்றோம். இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை ஒரு முக்கியமான விழாவை நமக்கு சிறப்பிக்கின்றது. யோசேப்பு சூசையப்பர் வல்லனார் என்று அழைக்கப்படுகிற அந்த மாபெரும் ஒரு புனிதருடைய விழாவை இன்று நாம் கொண்டாட அழைக்கின்றது. அவருடைய பல்வேறுபட்ட குணநலங்களில் ஆண்டவர் இயேசு மிக மிக பாதுகாப்பாக இருந்தார். மிக மிக அன்போடு பாசத்தோடு அவர் இருந்தார். தந்தைக்குரிய அந்த அன்பிலே கதகதப்பிலே அவர் என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தார். அப்பேற்பட்ட உன்னத ஒரு தந்தையாக இந்த ஆண்டு சூசேப்பருடைய ஆண்டு. ஆக இந்த சூசேப்பர் ஆண்டில் நாம் சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த சூசேப்பருடைய வழித்துணையை, அவருடைய பரிந்துரையை நாடுவோம். அவரே நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறுவதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் சிறப்பாக பல்வேறுபட்ட சபைகள், அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரிகள், சகோதரர்களுடைய சபைகள் சூசேப்பருடைய பாதுகாவலை தாங்கியிருக்கிறார்கள். நம்முடைய வேலை செய்து கொண்டிருக்கிற எஃப்எஸ்ஜி அருட்சகோதரிகள் கூட அவருடைய சபையினுடைய பாதுகாவலராக இப்பொழுது சூசேப்பரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய விழா நாள் இன்று. அதே போன்று எண்ணற்ற இந்த அருட்சகோதரியுடைய சபைகளுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். அங்கே அப்படிப்பட்ட அந்த சபைகள், அந்த சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் செபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து தன்னுடைய அருட்பணியில் சூசேப்பருடைய அவருடைய வழித்துணையில், ஆசீர்வாதத்தின பரிந்துரையில் இந்த சபைகள் இன்னும் வளர்ந்து ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்க, ஆண்டுடைய பணியில் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு செயல்பட இவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதே போன்று சூசேப்பருடைய பெயரை தாங்கி இருக்கிறவர்கள் வல்னார் அல்லது சூசை, ஜோசப், யோசேப்பு என்று பல விதங்களிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன வருத்தப்பட்ட ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நமக்கு குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தவக்காலம் என்றாலும் கூட இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு பெருவிழாவாக இருப்பதனால் எல்லோரும் சேர்ந்து உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவரின் மாட்சியில் இருப்பார் நீரே. மன்றாடுவோமாக. இல்லாவல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாக இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையா உமது திரு அவை அந்த மீட்பு பணி தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5, மீண்டுமாய் 12-14, மீண்டுமாய் 16 வசனங்கள். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். பாடுவோம். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். மறுபடியும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று நான் என்னை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16-18, மீண்டும் 22. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருட்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனம் 16, மேலும் 18 21, மேலும் 24 முடிய. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே,
உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருருதி ஆண்டவரின் அன்பான பக்தர்களே, முதலாவது இன்றைய நாளின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். ஹாப்பி ஃபீஸ்ட். என்ன ஃபீஸ்ட் இன்னைக்கு? சூசையப்பர் புனித யோசேப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முன்னுரையில் நாம் கேட்டது போல பெரும்பாலும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் பெரும்பான்மையான நிறுவனங்கள் இவருடைய பெயரில் இயங்குகின்றன. இவருடைய பாதுகாவலின் பரிந்துரையில் புனித யோசேப்பின் பெயரால் அவருடைய பாதுகாப்பின் அவருடைய அரவணைப்பில் அவருடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி பல நிறுவனங்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இயங்குகின்றன. இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு புனித யோசேப்புக்கு. இந்த ஆண்டு என்ன ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவித்தார்? சூசையப்பர் ஆண்டாக, இயர் ஆஃப் ஜோசப் அப்படின்ட்டு யோசேப்பின் ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவித்தார். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த சூசையப்பர் ஆண்டினை நாம் கொண்டாடுகின்றோம். என்னுடைய மறையுரையை நான் 2 பாகங்களாக பிரித்திருக்கிறேன். முதலாவது, எதற்காக இந்த யோசேப்பு ஆண்டு, ஏன் நாம் சூசையப்பரை கொண்டாட வேண்டும் என்பதும், இரண்டாவது பகுதி, இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் யோசேப்பிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பகுதியும். முதலாவதாக, நமது திரு அவையால் நமது புனித யோசேப்புக்கு 4 முக்கியமான அங்கீகாரங்கள் வழங்கப்படுகின்றன. முதலாவது, புனித யோசேப்பு கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலராக இருக்கின்றார். இந்த பட்டத்தை அருளாளர் 9ஆம் பத்திநாதர் 1870ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்துகின்றார். புனித சூசையப்பர் புனித யோசேப்பு திரு அவையின் கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலராக 1870ஆம் ஆண்டு. இரண்டாவது, வணக்கத்திற்குரிய 12ஆம் பத்திநாதர் புனித யோசேப்பை உழைப்பாளர்களின் பாதுகாவலராக 1955ஆம் ஆண்டு உழைப்பாளர்களின் பாதுகாவலராக பிரகடனப்படுத்துகின்றார். மூன்றாவது, புனிதர் 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்களால் மீட்பரின் பாதுகாவலர் என்ற பட்டம் யோசேப்புக்கு வழங்கப்படுகின்றது 1989ஆம் ஆண்டு. இது தவிர்த்து நமது திரு அவை மரபில், திரு அவை வரலாற்றில் யோசேப்புக்கு பல பட்டங்களை கொடுக்கின்றார்கள். அதில் ஒன்று, யோசேப்பு நல் மரணத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். யோசேப்பு அன்னை மரியாளுடனும் இயேசுவுடனும் வாழ்ந்த காலத்தில் இறக்கின்றார். அன்னை மரியின் மடியில் இயேசுவின் கண் பார்வையில் அவர் இறக்கின்றார். எனவே அவர் நல் மரணத்திற்கு பாதுகாவலராக திரு அவையின் மரபால் கருதப்படுகின்றார். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அவர் குடும்பங்களின் பாதுகாவலராக அல்லது இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக பார்க்கப்படுகின்றார். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட புனிதரை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எதற்காக இந்த யோசேப்பு ஆண்டு என்று அதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, நான் முதலில் கூறியது போல அருளாளர் 9ஆம் பத்திநாதர் யோசேப்பை அகில உலக கத்தோலிக்க திரு அவையின் புனிதராக கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலராக பிரகடனப்படுத்துகின்றார். இதை பிரகடனப்படுத்தி 150 ஆண்டுகள் ஆகின்றது. 1870ஆம் ஆண்டு இதை பிரகடனப்படுத்துகின்றார். இந்த ஆண்டு 2020 கடந்த ஆண்டு 150வது ஆண்டாக கத்தோலிக்க திரு அவை சிறப்பித்தது. எனவே அதை மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை யோசேப்பின் ஆண்டாக அறிவித்தார். மேலும் இன்னும் சிறப்பாக, கடந்த ஆண்டு நமக்கெல்லாம் என்ன ஆண்டு? கடந்த ஆண்டை நினைக்கும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்?
போதாத ஆண்டு சாமி, அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடந்த ஆண்டு நாம் அனைவரும் அறிந்தது போல இன்றும் கூட அதோடைய தாக்கம், இன்றும் கூட நாம் அதிலிருந்து வெளிவராத, அந்த ஒரு வேதனையிலிருந்து வெளிவராத நிலை, கொரோனா தொற்று நோய் நம்மை வாட்டி வதைத்த ஆண்டு. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மடலினை எழுதும் பொழுது, இந்த திருத்தூதர் மடலினை எழுதும் பொழுது இந்த வரலாற்றை பின்புலமாக வைத்து கொண்டிருக்கின்றார். தொற்று நோயின் காலத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு திருத்தூத மடல் தான் பாத்ரிஸ் கொர்தே வித் த ஃபாதர்ஸ் ஹார்ட், ஒரு தந்தையின் இதயத்தோடு. சூசையப்பர் ஆண்டினை நினைவுபடுத்தும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருத்தூது மடலை எழுதுகின்றார். அந்த திருத்தூதர் மடலின் பெயர் தான் ஒரு தந்தையின் இதயத்தோடு வித் த ஃபாதர்ஸ் ஹார்ட், பாத்ரிஸ் கொர்தே. இந்த மடலில் அவர் என்ன சொல்ல வருகின்றார், எதற்காக இந்த ஆண்டை சூசையப்பர் ஆண்டாக அறிவிக்கிறார் என்றால், முதலாவது வரலாற்று ரீதியாக 150வது ஆண்டு புனித சூசையப்பர் கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலராக இருந்து 150வது ஆண்டுகள் ஆகின்றது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கொரோனா காலங்களில் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத பல விஷயங்கள் நடந்தன. உதாரணத்துக்கு, இதுவரை இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற பணியாளர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். இதுவரை இந்த சமுதாயத்தால் கண்டு கொள்ளப்படாத, இதுவரை இந்த சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்ட மக்கள், பணியாளர்கள் இந்த காலகட்டங்களில் முதன்மையாக்கப்பட்டார்கள். அதேபோல் விவிலியத்திலும் சரி, திரு அவை வரலாற்றிலும் சரி, அதிகமாக கண்டு கொள்ளாத ஒரு மனிதர் யோசேப்பை பற்றி பார்க்கும்பொழுது அவர் ஒரு அமைதியானவர் என்பதை தான் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். அமைதியான ஒரு புனிதர் என்றுதான் விவிலியத்தில் பார்க்கின்றோம். திரு அவை வரலாறும் நமக்கு அதை கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு புனிதரை மையப்படுத்தி தான் இந்த சூசையப்பர் ஆண்டு அமைந்திருக்கின்றது. இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார். அன்பானவர்கள், இன்றைய நற்செய்தியில் இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம். இன்று 3 வாசகங்களை நாம் பார்த்தோம். முதலாவது வாசகம் தந்தையை பற்றியும், இரண்டாவது வாசகமும் தந்தையை பற்றியும், மூன்றாவது வாசகமும் தந்தையை பற்றியும் இருக்கின்றது. முதலாவது வாசகத்தில் தந்தை கடவுள் தாவீதின் வழிமரபை என்றென்றும் அரசாட்சி செய்வேன் என்றென்றும் அரசாளும் என்று அறிவிக்கின்றார். இரண்டாவது வாசகத்தில் ஆபிரகாம் அனைத்து உலகத்தின் தந்தையாக இருப்பார் என்று அனைத்துலகத்தின் தந்தையாக இருப்பார் என்று இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியில் நமக்கு யோசேப்பு தந்தையாக இருக்கின்றார் என்பதை நாம் விளங்குகின்றது. யோசேப்பை பற்றி நாம் 3 முக்கியமான விஷயங்களை நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, திருவிவிலியம் கூறுவது போல யோசேப்பு ஒரு நேர்மையாளர். எதற்காக யோசேப்பை நேர்மையாளர் என்று திருவிவிலியமும் சரி, திரு அவையும் எதற்காக அவரை நேர்மையாளர் என்று அங்கீகரிக்கிறது என்றால் 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர் திருச்சட்டத்தின் மீது கொண்டிருந்த அன்பு. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகளை நாம் நற்செய்தியில் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக மத்தேயு, லூக்கா நற்செய்திகளில் வாசிக்கும் பொழுது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற நிகழ்வில் முதலாவது இதுதான் வரும். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு அவருடைய பெற்றோர்கள் குழந்தையை கோவிலுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க சென்றார்கள். எனவே திருச்சட்டத்தின் மீது பெரும் ஆர்வம் கொண்டவராக யோசேப்பு இருக்கின்றார். இரண்டாவது முக்கியமானது, எனவே அவர் நேர்மையாளராக இறைவனின் பார்வையில் கருதப்படுகின்றார். இரண்டாவது முக்கியமானது, திருச்சட்டத்தை வார்த்தைப்படியே வாழாமல் அந்த திருச்சட்டத்தை அன்பினால் வாழ்ந்து காட்டினார். உதாரணத்துக்கு, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், கன்னிமரியால் யோசேப்புடன் கூடி வாழ்வதற்கு முன்னால் கருவுற்றிருக்கின்றார். யூத சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்த பெண்ணிற்கு என்ன தண்டனை என்றால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். இதுதான் சட்டம் கூறுகின்ற செயல். ஆனால் யோசேப்பு அதை அவருக்கு செய்யவில்லை. மாறாக மறைவாக விலக்கிவிட திட்டம் தீட்டினார். எனவே சட்டத்தை வார்த்தையின்படி வாழ்பவர் அல்ல, சட்டத்தை அன்பினால் வாழ்பவர் யோசேப்பு. எனவே அவர் ஆண்டவர் பார்வையில் நேர்மையாளராக கருதப்பட்டார். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன், நான் கடைசியில் சொல்றேன். இரண்டாவது முக்கியமான கருத்தை நாம் யோசேப்பிடமிருந்து என்ன கற்றுக்கலாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமற்ற நிலைகள் எப்பொழுதெல்லாம் கதவுகள் அடைக்கப்படுகின்றனோ அப்பொழுதெல்லாம் இன்னொரு கதவுக்கு நாம் செல்ல யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, அவருடைய இயேசுவின் குழந்தை பருவத்தில் நாம் திரும்பவும் பார்க்கும் பொழுது, யோசேப்பு மரியாளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய பேரை பதிவு செய்ய பெத்லகேமுக்கு செல்கின்றார். அவர் அங்கு அது அவருடைய ஊர், யூதேயா அவருடைய ஊர். அந்த ஊருக்கு அவர் செல்லும் பொழுது
அவருக்கு அங்கு இடம் கிடைக்கவில்லை. அவருடைய சொந்த ஊரிலேயே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. அவர் போய் கேட்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அவருக்கு கதவு அடைக்கப்படுகின்றன. ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருக்கின்றார். இந்த நிச்சயமற்ற நிலையிலும் அவர் கடவுளுடைய கரத்தை பார்க்கின்றார். இந்த நிச்சயமற்ற நிலையிலும் அவர் அடுத்தது என்ன நடக்கும் என்று கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். மாட்டுத் தொழுவம் தான் கிடைத்தது. அந்த மாட்டுத் தொழுவத்திலும் அவர் சிறப்பாக வாழ கற்றுக்கொள்கின்றார். இரண்டாவது முக்கியமான விஷயம், இயேசு பிறந்தவுடன் கனவில் அவர் எச்சரிக்கப்பட்டதால் அவர் எகிப்திற்கு செல்கின்றார். அங்கேயும் ஒரு நிச்சயமற்ற நிலை. எகிப்திற்கு போய் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருப்பார்கள்? கண்டிப்பாக யோசேப்பு உழைத்து தான் பணத்தை ஈன்றி மரியாளுக்கும் குழந்தை இயேசுவிற்கும் அவர் உணவினை கொடுத்திருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமற்ற தருணங்கள் வரும்பொழுதும் அதில் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அந்த நிச்சயமற்ற தருணங்களில் நாம் கடவுளுடைய கரத்தை பார்க்க வேண்டும். அந்த நிச்சயமற்ற தருணங்களிலும் கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் நேர்மையாளரை பற்றி சொல்லும்போது 2 விஷயங்கள் சொன்னேன். ஒரு திருச்சட்டத்தின் மீது அன்பு, இரண்டாவது அன்பினால் ஊண்டப்பட்டு திருச்சட்டத்தை பின்பற்றுதல். மூன்றாவது முக்கியமான ஒரு கருத்து, அவர் நேர்மையாளராக கருதப்பட்டார். எதனால்? விசுவாசத்தினால் நேர்மையாளராக கருதப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் யாரை அழைப்போம்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தின் தந்தை என்று என்னை கேட்டீர்கள் என்றால் நான் யோசேப்பை தான் சொல்வேன். ஏன் யோசேப்பு விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றார்? இந்த விசுவாசம் ஆண்டவர் பார்வையில் யோசேப்பை நேர்மையாளராக கருதியது. பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம், யாவே கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்றார். தன்னுடைய சொந்த ஊரான ஹூர் என்ற பகுதியிலிருந்து அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லுமாறு அழைக்கின்றார். ஆபிரகாம் ஒரு முதியவர், சாரால் ஒரு முதியவர். அவர்களுடைய இனத்தை ஆண்டவர் பலுகி பெருக்குவார் என்று வாக்களிக்கின்றார். கடல் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணல்களைப் போலவும் அவருடைய சந்ததியை பெருக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். அதை ஆபிரகாம் நம்பினார். எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படாத ஒரு நிலையில், எந்த ஒரு நிச்சயமற்ற நிலையில் ஆபிரகாம் இறைவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பினார். எனவே அவர் நம்பியதால் அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பார்வையில் அவரை நீதிமானாக உயர்த்தியது. இன்று யோசேப்பு பார்க்கும்பொழுது அவருடைய கனவில் வானதூதர் வந்து சொல்கின்றார், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேற்றுமை இருக்கின்றது. வானதூதர் மரியாளுக்கு தோன்றியதும் யோசேப்புக்கு தோன்றியதும் வெவ்வேறு தருணங்களில். லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், வானதூதர் மரியாளுக்கு நேரில் தோன்றுகின்றார். மரியாளுக்கு அவர் நேரில் தோன்றி இப்படியெல்லாம் நடக்கும், அருள்நிறை பெற்ற மரியே வாழ்க, உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று கூறுகின்றார். மரியாளுக்கு ஒரு அடையாளத்தையும் விட்டு செல்கின்றார். உன்னுடைய உறவினரான எலிசபெத் கருவுற்று இருக்கின்றார் என்று ஒரு அடையாளத்தை இட்டு செல்கின்றார். இங்கு யோசேப்புக்கு கனவில் தோன்றுகின்றார். அது ஒரு வேளை உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு அவர் என்ன முடிவு செய்கின்றாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் நடந்திருக்க வேண்டியது. மரியாளுக்கு அப்படி கிடையாது. மரியாளுக்கு வானதூதர் நேரில் தோன்றுகின்றார், தன்னுடைய வாழ்வில் தோன்றுகின்றார். மரியாள் கண்கூடாகவே வானதூதரை பார்த்திருக்க நேரிடலாம். ஆனால் யோசேப்புக்கு வானதூதர் கனவில் தோன்றுகின்றார். அவர் கனவிலிருந்து முழிச்சு எழுந்திரிச்சிட்ட பிறகு அவர் சொல்லியிருக்கலாம், இது கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் கூட கனவு காண்போம். இதை இன்னும் நாம் தெளிவாக சொல்ல போனால், நமக்கு நேரில் ஒருத்தர் ஒரு பொருளை கொடுப்பதற்கும் கனவில் ஒரு பொருளை கொடுப்பதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றது. நேரில் நாம் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பொருளை நம்மால் தொட முடியும், அந்த பொருளை நம்மால் உணர முடியும். அந்த பொருள் உண்மை உள்ளதாக இருக்கக்கூடும். ஆனால் கனவில் அது கிடையாது. நம்ம கனவை ஏந்திரிச்ச பிறகு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு கூட நாம் சொல்லி ஒரு முடிவு கட்டலாம். அதே போல் யோசேப்பும் சொல்ல நேரிட்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்பு கனவில் கண்டதும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார். அதே தான் இன்றைய நற்செய்தியில் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். யோசேப்பு கனவிலிருந்து விழித்தெழுந்த பிறகு ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு சொன்னவாறே அவர் செய்கின்றார். ஒரு தருணத்தில் மட்டுமல்ல, 4 தருணத்தில் அவர் கனவு காண்கின்றார். அந்த 4 தருணத்திலும் யோசேப்பு அவருக்கு கனவில் என்ன தோன்றியதோ அதை செய்கின்றார். முதலாவது மரியாளை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது எகிப்திற்கு தப்பி செல்வது, மூன்றாவது எகிப்திலிருந்து இஸ்ராயல் நாட்டுக்கு வருவது, இஸ்ராயல் நாட்டுக்கு வருவதிலும் யூதேயாவுக்கு செல்லாமல் நாசரேத்து என்னும் ஊருக்கு போய் அவருடைய வாழ்க்கையை நடத்துவது என்று 4 நிலைகளில் அவருக்கு ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றுகின்றார்.
அவர் கனவில் தோன்றிய ஆண்டவரின் தூதரின் பேச்சை கேட்கின்றார். எந்த ஒரு வாக்குறுதியும் அவருக்கு கொடுக்கப்படாத நிலையிலும் யோசேப்பு ஆண்டவரை நம்புகின்றார். எனவே இந்த நம்பிக்கை ஆண்டவரின் பார்வையில் அவரை நேர்மையாளராக, நீதிமானாக கருதியது. நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவரை எப்படியெல்லாம் நம்புகின்றோம் என்பதை சிந்திப்போம். நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கின்றது? இந்த நம்பிக்கையை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா? யோசேப்பு நேர்மையாளர் என்று சொல்லப்போனால் திருச்சட்டத்தின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தார். இந்த திருச்சட்டத்தை இயேசுவிற்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இயேசுவும் திருச்சட்டத்தில் வல்லுநராக இருக்கின்றார் என்றால் அது கண்டிப்பாக யோசேப்பு அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். திருச்சட்டத்தை இயேசுவும் வெறும் வார்த்தையின்படி பார்க்காமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற அன்பை பார்க்கின்றார். அன்பினால் ஊண்டப்பட்ட திருச்சட்டத்தை இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார். இதை அவர் தன்னுடைய தந்தையாகிய யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசம். ஒன்றும் அவருக்கு வாக்களிக்கப்படாத நிலையில் யோசேப்பு ஆண்டவரை நம்பினார். இந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கடத்துகின்றோமா? இந்த நம்பிக்கையை நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா என்பதை யோசிப்போம். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு வருவார். அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவார். எகிப்தில் எப்பொழுது இஸ்ரேல் நாட்டில் பஞ்சம் ஒன்று ஏற்படுகின்றது, அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக யாக்கோப்பின் புதல்வர்கள் எகிப்தை நோக்கி செல்கின்றார்கள். அவர்கள் எகிப்தை நோக்கி செல்லும்போது பார்வோன் மன்னன் சொல்வார், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை போல் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வார். இன்று நாமும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையால் இதைதான் நமக்கு சொல்லப்படுகிறது. நாமும் யோசேப்பின் திருவிழாவாகிய இன்று யோசேப்பிடம் செல்வோம். அவர் கடவுளின் களஞ்சியத்தை திறந்து ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வந்த இடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், நம்முடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நாம் நம்முடைய மனதிலே சுமந்து கொண்டிருக்கிற இன்றைய நாளிலுக்குரிய இந்த மன்றாட்டுகள், சிறப்பான ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் சேர்த்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய காணிக்கை பொருட்களோடு சேர்த்து ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எல்லா இயக்கங்களையும் ஆஸ்வதித்து நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வாராக. காணிக்கை பாடு. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம்,
அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரங்களுடையது என்னுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவது பிறந்த முறை திருமகனுக்கு இயேசு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறு நாங்களும் அது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயோட தந்தை என்றும் இல்லை எல்லாம் இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் யோசேப்பின் பெருவிழாவில் தக்க போரை சாட்சியம் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திரும்ப நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமோக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படை கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று முக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மொக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் நம்மை பல விதங்களிலே பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பல புனிதர்கள், தூதர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த திரு அவை உலகம் முழுவதுமாய் கொண்டாடுகின்ற புனித யோசேப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நம்முடைய குடும்ப தேவைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நம் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். நம் குடும்பம் புனிதமாக பரிசுத்தமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஏற்புடைய குடும்பமாய் வாழ்வதற்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். எனவே அவருடைய பாதுகாவலை நாம் தினமும் நாடி அவருடைய உதவியை பெற்று நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய குடும்பங்களாக இருக்க கரங்களை பிரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுபெயர் தூயதான போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தோடு நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்று நோமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் இங்கே குழுமி இருக்கிற திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இங்கே மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இங்கே மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனை தந்தையன் திருவிழப்படி தூய் ஆவியருள் துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமைக்கப்படலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்து தீமனைத்தில் விடுவித்து நாங்கள் இன்றுமுடைய கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்திருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை காக்கும்படியாக நாம் என்றும் இவர் இதயத்துக்கு நெருக்கமான மக்களாக மாறும்படியாக நம்மை தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்று நம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தை மிக்காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்பட்ட இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா.
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அனைவரும் முழந்தால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் இயேசுவின் திரையத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் திரையத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திருஇதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருதயமே, இயேசுவின் மதுரமான திருதயமே, இயேசுவின் மதுரமான திருதயமே. அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக 7 மணிக்கு நடைபெறுகின்றது ஆங்கில திருப்பலியானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு குறுகிய சிறுவை பாதையும், 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை குணமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். அதேபோன்று பிற்பகல் 3 மணிக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்வாக திருச்சலவை பாதையும், அதைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு மீண்டுமாக ஆங்கிலத்தில் திருச்சலவை பாதை மற்றும் தமிழில் திருப்பலியானது நடைபெறும். ஆக இந்த வழிபாடுகளிலே பங்கேற்று பலன் பெற அன்போடு அழைக்கின்றோம். பிறருக்கும் பகிர்ந்து அவர்கள் பங்கெடுப்பு உதவி செய்யும் உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் அது குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணவால் நிறைவு செய்துள்ளேரே. முடிவில்லாமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து மறுகொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூசேப்பருக்காக பாடலும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கம் கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும்.
எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயரின் பக்தனியலோ, கன்னி தாயரின் பக்தனியலோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட மொழி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட மொழி புனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.